ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுத்து மோகினியை பார்க்க போறேன். நான் மோகினிக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தெல்லாம் நம்ம வந்து இங்கே வச்சிருக்கோம். எனக்கு வந்து இதுக்கு மேலே இதை கண்டினியூ பண்ண வேணாம்னு தான் தோணுது. எனக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு. ஆக்சுவலா இதை பண்ணாதீங்க. ஹாய் காய்ஸ், அச்சு இன்னைக்கு ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுத்து மோகினியை பார்க்க போறேன். அந்த மோகினியால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த ஊர்ல. ஸோ இப்போ நம்ம அந்த மோகினி இருக்கிற அந்த கிணத்து பக்கம் தான் போக போறோம். இந்த ஊர்ல இருக்கவங்க சொல்றதை வச்சு பார்த்தா இந்த ஊர்ல ஒரு கிணறு இருக்கிறதாவும், அந்த கிணத்துக்கு பக்கத்துல ஒரு அழகான ஒரு பொண்ணு முடிய கோதிட்டு நிக்கிறதாவும், அந்த பொண்ணுக்கிட்ட போய் என்ன நடந்ததுன்னு கேட்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்னை வந்து அங்க தூரமா தெரியுற அந்த கோயிலை தாண்டி மட்டும் விட்டுருங்க அப்படின்னு ஹெல்ப் கேட்குறாங்க. அவங்க ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ஊர்ல இருக்க பசங்க ஒரு வேளை ட்ரை பண்ணா, அதுக்கப்புறம் அந்த பசங்க காணாம போயிடுறாங்கன்னா எங்க இருக்காங்கன்னு தேடி வந்தா அவங்க வந்து இந்த ஊர்ல இருக்க அந்த கிணத்து பக்கத்துலேயே மயங்கி விழுந்திருக்காங்க. எழுப்பி என்ன நடக்குது அப்படின்னு ஏதாவது கேட்க ட்ரை பண்ணா அவங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதெல்லாம் அந்த பொண்ணு மட்டும்தான். அண்ட் இது வந்து இங்கேயே நிற்கிறது இல்லை, அந்த பையன் திரும்பி அந்த கிணத்துக்கிட்டே போய் படுக்கிறதா, அந்த மாதிரி ஒரு அமானுஷமான விஷயம் இந்த ஊரில் நிறைய பேருக்கு நடந்திருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். அது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. எப்படி இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அச்சோ என்ன பண்ண போகிறேன்னா, இன்றைக்கி அந்த கிணறுக்கிட்ட போய் நான் அந்த மோகினியை பார்க்க ட்ரை பண்ண போகிறேன். யா கைஸ், இது எல்லாமே பண்ணுறது ஒரு மோகினி தான். மோகினி யார், ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் சொன்ன கிணறு கிட்ட நான் வந்துட்டு ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு பின்னாடி தான் அந்த கிணறு இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக ஒரு மோட்டர் ரூம். இது வந்து ஏன் இப்போ ஆஃப்லேயே இருக்குது? யூஸ்வலாக வந்து நைட் டைம்லாம் வந்து தண்ணியெல்லாம் பார்த்துருவாங்க இல்லையா, ஏன் ஆஃபில் இருக்குன்னா நான் சொன்னதுலாம் நடக்கும்னு சொன்னேன். இடமே இங்கே தான், பின்னாடி தான் வந்து அந்த கிணறு இருக்குது. இந்த இடத்துக்கு மோட்டர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவங்க, முன்னாடி வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவங்க, வயலில் நிற்கிறவங்கலாம் கூட அது இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. நிறைய பேர் அதில் பாதிக்கப்பட்டு இப்போ யாருமே பெருசாக யூஸே பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ யா கைஸ், இதுதான் நினைக்கிறேன். யா கைஸ், இதுதான் அந்த கிணறு. ஆக்சுவலாக இது ரொம்ப பெரிய கிணறு இல்லை, ஆனால் இந்த கிணறு வந்து ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணாமல் பாலடைஞ்சு போயிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் சைட்ஸ்லலாம் வந்து ஃபுல்லாக ஒன்றுமே இல்லை, பேலன்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை. இது உள்ளே விழுந்தோன்னா என்ன கதைனே தெரியல. கண்ணு தெரிய வரைக்கும் தண்ணி இருக்க மாதிரி இல்லை, வேஸ்ட்டு குப்பை தான் இங்கே நிறைய இருக்குது. ஆக்சுவலாக இது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் வச்சுருக்க கிணறு மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம உட்காந்து பேசி நம்ம மூகிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரிச்சுவலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னா, காரணம் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான். ஆக்சுவலாக ரீசெண்ட் வீடியோஸில் நிறைய லவ்ஸ் பார்க்குறேன். நீங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட்டால் தான் அச்சு இவ்வளோ பெரிய ரிஸ்க். சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோக்கு 1 lakh லைக்கு மேலே வந்து அச்சு இதை விட ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுக்கலான்னு இருக்கேன். அச்சு தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு போயிட்டு அங்கே யக்ஷி அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்களாம். தமிழ்நாட்டில் மோகினி எப்படியோ அதே மாதிரி யக்ஷி கேரளாவில் அவங்க இதுலேயே ஒஸ்ட்டு போல் அவங்கக்கிட்ட ஒரு விஷயத்த, பயங்கரமான ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ண போகிறேன். அது என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போயிடலாமா? வாங்க போகலாம். வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க போகலாம். விளக்கு பற்ற வச்சாச்சு. எனக்கு முன்னாடி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இதெல்லாம் எதுக்காகனா, மோகினிக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தெல்லாம் நம்ம வந்து இங்கே வச்சுருக்கோம். பூ, பழம், அந்த பால். ஆக்சுவலாக வந்து மோகினிக்கு ஒயிட்டாக இருக்கிற விஷயம்லாம் ரொம்ப பிடிக்குமா, அதனால தான் அவங்க வந்து யூஸ்வலாக ஒயிட் சாரியும் கட்டுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அவங்க சொன்ன சில விஷயங்களை நம்ம வாங்கி இங்கே வச்சாச்சு. இப்போ இதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க இதெல்லாம் வந்து எடுத்துக்கிறாங்கன்னு பார்க்க போகிறோம். அண்ட் அவங்கள நேரில் பார்க்க ட்ரை பண்ண போகிறோம். இந்த கிணறு பார்க்கும்போது தான் சீரியஸாக எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. போக போக என்னென்னு எனக்கு கரெக்டாக தெரில. இப்போ எல்லாமே நமக்கு முன்னாடி இருக்குது. இதை பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணணும்னா, இது பயங்கரமான ரிஸ்க்கு. ஸோ ஆக்சுவலி வந்து இதை எடுக்க முடிவு பண்ணியிருக்கேன். அகெயின் உங்களுக்காக தான். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து மோகினியை வந்து எல்லாராலையும் பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, ரைட்டா? மோகினியை வந்து பசங்க மட்டும்தான் பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு பொண்ணு, ஸோ என்னால் எப்படி பார்க்க முடியும் அப்படின்றத நான் வந்து அவங்ககிட்ட கேட்கும்போது எனக்கு அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, ஒரு கயிறு மூலியமாக அதை பண்ண முடியும்னு சொன்னாங்க. இப்போ நான் கையில் கட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த கயிறு. ஸோ இந்த கயிறு இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் அந்த கண்ணாடியோடு நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். எதுக்காக இந்த கண்ணாடியோடு கனெக்ட் பண்ணுறோன்னா, இந்த கண்ணாடி மூலியமாக தான் நம்ம மோகினியை பார்க்க ட்ரை பண்ண போகிறோம். இது ரொம்ப ரிஸ்கி. ஏன்னா இந்த கண்ணாடி என் கையில் கூட உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதை வந்து நான் இங்கே இப்படியே சுற்றுறேன். ஓகே, நான் வந்து ஒருவேளை நான் இங்கே மோகினியை பார்த்துட்டேன் அப்படின்னா
வந்து என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. மேபி இங்கேருந்து கண்டிப்பாக ஓடிடுவேன்னு தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் எதுக்காக இந்த ரிஸ்க்கை எடுக்கணும்னு நினச்சேன்னா, மோகினி ஆக்சுவலாக என்னென்னா வந்து அவங்க ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் கோஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க வந்து அவங்களோட ஆசை நிறைவேறாமல் கன்னி பெண்ணாக இருக்கும் போதே இறந்துருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப நிறைய ஆசைகள் இருக்கும், பட் எதுவுமே நிறைவேறாதுன்னு அவங்க இறந்து போயிருப்பாங்க. அதனால தான் அவங்கள வந்து மோகினி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஏன் அவங்க இன்னும் இங்கே இருக்காங்க, இத்தனை வருஷம் ஆகியும் அவங்க ஆக்சுவலாக அவங்க வந்து ரொம்ப வருஷமாக இருப்பாங்களாம். அவங்க வந்து மோகினி ஆவாங்க. இப்போ திடீர்னு இறந்து போன எல்லா பெண்களும் வந்து மோகினி கிடையாது. ஸோ ஏன் அவங்க இன்னமும் இங்கே இருக்காங்க அப்படின்ற விஷயத்த நம்ம இங்கே தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் அவங்க எப்படி செத்தாங்க, ஏன் அவங்க இந்த உலகத்தில் இன்னும் சுற்றிட்டு அண்ட் அவங்க சும்மா இல்லாமல் எல்லாரும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க, அண்ட் ஏன் கன்னி பசங்களை தேடி தேடி இந்த டிஸ்டர்பன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணுன்னு நான் ஆசைப்பட்டு தான் இந்த ரிஸ்க் எடுக்கிறேன். அவங்க சொன்ன மாதிரியே நான் அந்த ரோப்பை கட்டிட்டேன். அண்டு இந்த கண்ணாடியில் ஃபஸ்ட் ஏதாவது தெரியுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இந்த கிணறு கிட்ட பார்த்தா ஏதாவது தெரியுதான்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து இது கட்டிட்டேன், நான் இன்னும் எதுவுமே ரிச்சுவலே ஸ்டார்ட்டே பண்ணல. பட் ஸ்டில் எனக்கு ஒரு டவுட் இருக்கிறதால ஒரு வேளை தெரியலாமோ அப்படின்னு தோணுது. எனக்கு எதுவும் தெரிஞ்ச மாதிரி இல்லை. ஸோ இதே விஷயத்த நம்ம வந்து ஒரு மந்திரத்தை சொன்னதுக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மந்திரத்தை சொன்னதுக்கு அப்புறமா தான் ஆக்சுவலாக அவங்க வந்து நம்மளை பார்க்க வர போகிறாங்க. வரைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க இன்னைக்கு நேரில் பார்த்து சில கேள்விகள் கேட்க முடியுதான்னு ட்ரை பண்ணலாம். கற்பூரத்தை ஏற்றியாச்சு. ஸோ நான் இப்போ வந்து இந்த மந்திரத்தை சொல்கிறேன். இழை கையில் நிழல் கண்ணாடியில் இரத்த வண்ண கண்களால் என்னை நாடு, இப்போது உன் வழி இது. எரிச்சிட்டேன், அவங்க சொன்ன மாதிரி எரிச்சிட்டேன். அண்ட் இந்த கண்ணாடியில் என் கண்ணுக்கு எதுவுமே தெரியல. ஸோ நான் இப்போ வந்து இங்கே பார்த்துட்டு வந்து எனக்கு எதுவுமே கண்ணுக்கு தெரியல. இந்த கற்பூரம் வேறு அணைஞ்சிருச்சு. இந்த கற்பூரம் அணையலாமான்னு தெரில. நான் வேறு 2 கற்பூரம் வச்சுருந்தேன்னா இப்போது நான் வந்து அவங்கக்கிட்ட பேச ட்ரை பண்ணுறேன். அண்டு நம்ம இப்போ வந்து அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கோம், அவங்களுக்கு பால் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஆக்சுவலாக இதை அவங்களுக்கு கொடுக்கணும். நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பால் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அவங்களுக்கு பிடிச்ச மல்லிப்பூவும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகே, உங்களுக்காக நான் வந்து இதை படைக்கிறதுக்காக ஆக்சுவலாக இங்கே வந்திருக்கேன். நீங்கள் இங்கே வந்து நிறைய பேர் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. ஓகே ஓகே, உங்களுக்கு பிடிச்ச மல்லிப்பூவும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மல்லிப்பூ வந்து இந்த கண்ணாடி முன்னாடி வைக்க சொன்னாங்க. ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு மல்லிப்பூ ரொம்ப பிடிக்கணும், நீங்கள் வந்து இந்த மல்லிப்பூவை தேடி கண்டிப்பாக வருவீங்க. இந்த கண்ணாடி முன்னாடி நான் உங்களை பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் இந்த மல்லிப்பூ உங்களுக்கு எனக்கு முன்னாடி வைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் உங்களை கனெக்ட் பண்ணோன்னா நான் ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயத்த பண்ணி ஆகணும்னு சொன்னாங்க. நான் வந்து இதை பண்ணுறேன். ப்ளீஸ் என்னை ஹார்ம் பண்ணாதீங்க. ஒருவேளை நீங்கள் இருந்தீங்கன்னா என்னை ஹார்ம் பண்ணாதீங்க, ஹார்ம் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. நான் உங்களை எந்த விதத்துலேயும் தப்பாக நினச்சி வரல, சில விஷயத்த தெரிஞ்சுக்க தான் வந்திருக்கேன். ஸோ எஸ், இந்த கண்ணாடியை பார்த்துட்டு நான் வந்து இந்த கண்ணாடியை பார்த்துட்டு செந்தூர் வைக்கணும். எனக்கு எதிர்க்க அந்த கிணறு தெரியணும். இந்த கிணத்துக்கிட்ட நான் வந்து மறுபடியும் இந்த செந்தூரை வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அது என்ன சொல்லுவாங்க தெரில, இது என்ன சொல்லுவாங்க, மஞ்சளா, குங்குமம். ஓகே கைஸ், நான் இப்போ வந்து என் நெத்தியில் குங்குமத்தை வச்சு இந்த கிணறை பார்க்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, நான் வந்து தெரியல. ஓகே, எனக்கு இப்போ வரைக்கும் எதுவுமே தெரியல, யாருமே வந்த மாதிரி இல்லை, எந்த விஷயமும் என்னை சுற்றி நடக்கலை. ஓகே, நான் வந்து சில டவுட்ஸ்க்காக நான் வந்து EMF டிடெக்டரே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா ஒரு வேளை ஏதாவது இங்கே வந்ததுன்னா நம்மளுக்கு வந்து தெரியும், நம்ம முன்னாடி தெரியும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். இங்கே யாராவது இருக்கீங்களா? ஓகே, ஒருவேளை என்னை சுற்றி வேறு ஏதாவது ஆத்மா இருந்தால் நான் வந்து உங்கள் கூட பேச கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணல. நீங்கள் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. நான் வந்து உங்களை பார்க்க வரல. நான் வந்து இங்கே இருக்கிற மோகினியை பார்க்க வந்திருக்கேன். இங்கே இருக்கிறது வந்து மோகினியா? இங்கே இருக்கிறது வந்து மோகினியா? என் கண்ணுக்கு நீங்கள் எதுவுமே தெரியவே இல்லை. நான் உங்களை பார்க்க ட்ரை பண்ணுறேன், என்னை ஹார்ம் பண்ண நினைக்காதீங்க.
எனக்கு ரொம்ப சுடுது, என்னால் தூக்கவே முடியல. ஏன்னா எனக்கு உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியல. ஒருவேளை அவங்க இங்கேருந்து வந்தாங்கன்னா கூட எனக்கு தெரியாது, அவங்க இங்கேருந்து வருவாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. பட் ஸ்டில் ஒருவேளை எனக்கு அப்படி இருக்குமோன்னு தோணுச்சு. ஓகே ஓகே கைஸ், எனக்கு வந்து தூரத்தில் நாய் குலைக்கிற சவுண்ட் எல்லாம் கேட்குது. அண்ட் இப்போ வந்து இங்கே வந்து என்னை சுற்றி யாராவது இருக்கீங்களா? எதுவுமே இல்லை. ஓகே 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 ஃபைன் ஃபைன். நான் வந்து ஒரு விஷயத்த கேள்விப்பட்டேன். என்னன்னா இங்கே வந்து சுற்றி யாருமே இந்த மாதிரி எனக்கு கண்ணுக்கே தெரியல. ஒருவேளை இது மோகினியா இருந்தா, நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் கோஸ்ட் அண்ட் நீங்கள் வந்து பெல்ல நான் படுக்க வச்சிருந்தேனா? எனக்கு பெல்லோட சவுண்ட் மட்டும் கேட்டுச்சு. நீங்கள் இருக்கீங்களா? ஓகே 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 என்னை பயம்படுத்த ட்ரை பண்ணாதீங்க. நான் இங்கேருந்து போக முடியாது. இந்த ரிச்சுவல் முடிக்கிறது முன்னாடி நான் இங்கேருந்து போக முடியாது. ப்ளீஸ் என்னை பயம்படுத்த ட்ரை பண்ணாதீங்க. நான் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணதான் வந்தேன், வேறு எந்த விஷயமாவும் நான் உங்ககிட்ட வரல. ப்ளீஸ் என்னை பயம்படுத்த ட்ரை பண்ணாதீங்க. நான் வந்து ஒரு நிமிஷம் அந்த பக்காடி எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது ஆக்சுவலாக. இதை பண்ணாதீங்க ப்ளீஸ். இங்கே யார் இருந்தாலும் இதை பண்ணாதீங்க. நான் வந்து இதை உங்ககிட்ட எதிர்பார்த்தே வரல. ஓகே, நான் உங்ககிட்ட பேச கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணி தான் நான் இங்கே வந்தேன். ஸோ நீங்கள் என்னை சுற்றி இருந்தீங்கன்னா எனக்கு உங்ககிட்ட சில கேள்வி கேட்கணும். நீங்கள் வந்து நிறைய பசங்களை வந்து மயக்கி இந்த ஊரோட சாமி இருக்கிற அந்த எல்லை கொண்டு போய் விடுன்னு சொல்கிறீங்களா? அது ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எதுக்காக நீங்கள் அப்படி சொல்கிறீங்க? ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுங்கள், எனக்கு எப்படியாவது கன்வே பண்ண ட்ரை பண்ணுங்கள். என்னை சுற்றி இருக்கீங்கன்ற மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது. எனக்கு ஏதாவது ஓகே கைஸ், ஆக்சுவலாக வந்து நான் கேட்க வந்த கேள்வியை நான் இங்கே கேட்டுட்டேன். ஆனால் வந்து எனக்கு எந்த ரெஸ்பாண்டும் இல்லை. எனக்கு சில விஷயம் ரொம்ப ஃபிஷ்ஷாக இருக்குது. நான் வந்து பெல்லை வந்து கீழே தான் வச்சேன், ஆனால் வந்து நான் வந்து பெல்லை கீழே தான் வச்சேன். பெல் எப்படி கீழே வந்ததுன்னு எனக்கு தெரியல. அண்டு என்னை சுற்றி இங்கே யாராவது ஹார்ம் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ப்ளீஸ் என்னை ஹார்ம் பண்ணாதீங்க. நான் இதை கட்டி இருக்கிறதுக்கு காரணம் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். அண்ட் இந்த கண்ணாடியில் நீங்கள் தெரிவிங்கன்னு சொன்னாங்க. அண்ட் இந்த கிணறு மூலியமாகவும் நான் உங்களை பார்க்க முடியல. ஓகே, எனக்கு ஒரு மாதிரி கையில் ஸ்மெல் வருது. இந்த பூவானு என்னன்னே தெரில. ஓகே ஃபைன் ஃபைன். நான் உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுறேன். காமாக இருக்காங்க இப்போது. ஆக்சுவலாக வந்து அவங்க இப்போ கொஞ்சம் குவைட்டாக தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி எதுக்கு அவ்வளோ ஆக்ரோஷமாக ஒரு வேளை என்கிட்ட ஒரு ட்ரை பண்ணாங்களான்னு எனக்கு தெரியாது. இப்போது நான் கொஞ்சம் காமாக இதை திருப்பியும் கேட்குறேன். மோகினி, நீங்கள் ஒரு வேளை இங்கே இருந்தீங்கன்னா நீங்கள் இறந்து போன விதம் வந்து ரொம்ப அன்சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்கும். ஏதோ ஒரு நிறைவேறாத ஆசை உங்களுக்குள்ளே இருக்குன்றதால தான் நீங்கள் ரொம்ப ஜென்மம் ரொம்ப வருஷமாக நீங்கள் இங்கேயே இருக்கீங்க. அண்டு இப்பயுமே நிறைய பேரை ஹார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே இருக்கிற பசங்களை வந்து நீங்கள் ஹார்ம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் ஒரு ஆத்மாவாக இருந்துட்டு ஏன் இன்னும் நீங்கள் மேலோகத்துக்கு போகாமல் இருக்கீங்கன்னு என்கிட்ட சொல்கிறீங்களா? நான் உங்ககிட்ட பேசணும். ப்ளீஸ் என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல், என்னை பயப்படுத்தாமல் என்கிட்ட இந்த விஷயத்த மட்டும் சொல்லுங்கள். ஓகே 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 ஃபைன். ஓகே ஓகே எனக்கு என்னன்னு தெரில. எனக்கு வந்து இவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த கம்யூனிகேட் பண்ண சொல்ல வராங்களா, இல்லை எனக்கு தான் அப்படி பயமாக இருக்கான்னு எனக்கு தெரில. ஓகே ஓகே ஃபைன் ஃபைன் ஃபைன். ஓகே டன் 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 டன். ஓகே 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 நான் வந்து இந்த ரிச்சுவலை முடிச்சுக்கிறேன். எனக்கு வந்து இதுக்கு மேலே இதை கண்டினியூ பண்ண வேணாம்னு தான் தோணுது. நான் வந்து இந்த ரிச்சுவலை முடிச்சுட்டு இங்கேருந்து போயிடுறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த தேங்காவை உடச்சி இந்த ரிச்சுவலை முடிக்கணும். ஸோ யா, நான் வந்து இதை எடுத்து என் கையில் வச்சுக்கிறேன். ஸோ உள்ளே போய் விழுந்துச்சு, ஆனால் உடஞ்ச சத்தம் தான் கேட்டுச்சு. ஓகே ஓகே சார், எனக்கு வந்து ரொம்ப ஸ்பூக்கியாக இருக்குது. இந்த இடம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. நான் வந்து இதோட வந்து இந்த ரோப்பை கட் பண்ணி நான் வந்து இங்கேருந்து போகிறேன். ஸோ உங்களுக்கும் எனக்கும் எந்த கனெக்ஷனும் இதுக்கப்புறம் கிடையாது. என்னை ஹார்ம் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஒருவேளை நீங்கள் என்னை சுற்றி இருந்தீங்கன்னா கூட என்னை ஹார்ம் பண்ண ட்ரை பண்ணாதீங்க ப்ளீஸ். இங்கேருந்து போயிடுங்க. நான் வந்து இந்த ரிச்சுவலை முடிச்சிட்டேன். நான் வந்து இந்த தேங்காவை உடைச்சிட்டேன்.
அது வரைக்குமே ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்போ வந்து இதை எரிச்சிட்டு இங்கேருந்து ஃபஸ்ட்டு கிளம்புறேன். ஓகே கைஸ், இது வந்து எரியுது. நான் வந்து இப்போ இங்கேருந்து கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ எஸ், இது வந்து அருந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் வந்து இங்கேருந்து கிளம்புறேன். ஓகே கைஸ், நான் வந்து இங்கேருந்து அப்படியே போயிடலாம். எதுவுமே ஓகே ஓகே ஃபைன் ஃபைன், நான் இங்கேருந்து போகிறேன். ஓகே, நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். எங்களுக்கு வந்து இங்கே இருக்கிறதுக்கு விருப்பமே இல்லை. நாங்கள் வந்து இங்கேருந்து போகிறோம். ஓகே, நம்ம இங்கேருந்து போயிடலாம். ஓகே கைஸ், ஆக்சுவலாக வந்து இப்போ எனக்கு ரிட்டர்ன் போகும்போது தான் ரொம்ப பயமாக இருக்கு. ஏன்னா நாங்கள் வந்த ரூட்லேயே தான் போய் ஆகணும், வேறு ரூட் இல்லை. இது வர வழியில் நான் இங்கே தான் நான் இன்ட்ரோ பேசிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த வழியா ஓகே, இங்கே எதுவும் இல்லை. ஓகேவா? கவனிச்சிங்களா? உங்களுக்கு ஏதாவது சத்தம் கேட்டுச்சா? ஓகே, கீழே பார்த்து வாங்க. கீழே பார்த்து வாங்க. ஓகே ஓகே ஓகே, இங்கே யாரும் இல்லை. ஓகே கைஸ், நம்ம ஃபஸ்ட் இங்கேருந்து வெளில போயிடலாம். எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. கீழே வந்து இந்த வேவ் எப்படி இருக்கு? யாராவது கொஞ்சம் முன்னாடி போகிறீங்களா ப்ளீஸ்? சீக்கிரமாக வெளில போங்க, ஃபாஸ்ட்டாக போங்க.